Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு எந்நாளும் இருப்பதை நீங்கள் உணருங்கள். it is always with you. Remember that. எப்போதும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். Always God is with you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, He will never leave you. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். We can see He will never forsake you. விலகாதவரை, He will never move. கைவிடாதவரை ஆராதிக்கிறபடினாலே We are worshipping the God who never forsake us. கலக்கமில்லாமல் கர்த்தரை ஆராதிப்போம். Without any confusion, worship Him truly. பயமில்லாமல் தேவனை ஆராதிப்போம். Without fear, worship Him. தெளிவோடு ஆராதிப்போம். Let us worship with the understanding. அவரை குறித்து வேதத்திலே அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many things are being said very clearly in the Bible about God. எவ்வளவுக்கு எவ்வளவாக வேதத்தை வாஞ்சித்து நாம் படிக்கின்றோமோ, How much eagerly we are meditating on God's word. அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும், We can able to know God more deeply. உணர்ந்து கொள்ள முடியும், We can able to understand Him, சுவைத்து பார்க்க முடியும், and we can also taste Him, அதை தெளிவாக அனைவருக்கு சொல்லவும் முடியும். and we can able to share to many other also. அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்பு கொடுப்போம். Let us surrender today to walk in that experience. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் Acts chapter 4, 12ஆம் வசனம். verse 12. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். And in no other is there salvation, for there is no other name under heaven given among men through which we may have salvation. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை இது. You can look, Apostle Peter is saying these words. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. For there is no other name than Him. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் The people who are living in this world, ரட்சிப்பு அவசியம், they need salvation. மீட்பு அவசியம். They need redemption. தன்னைத்தானே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது, No one can able to save themselves. தன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாது. No one can able to redeem themselves. மீட்பதற்கு ஒரு நபர் இருக்க வேண்டும். There is a redeemer should be. அவரை தான் இங்கே பேதுரு சொல்கிறார். That is the person Peter is mentioning here. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. For there is no other name under heaven. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. For there is no other name under heaven given among men through Him which we may have salvation. மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். Man should get saved. ஆண்டவருடைய சமூகத்திலே சந்திக்கின்ற பொழுது, When we go to the presence of God, அவருடைய மகிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் we should require the glory from God. மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். Man should be saved. ஒரு பெரிய மனிதனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், When we are going to meet an influential person, அதற்குரிய தகுதி இருந்தால்தான் அவனை சந்திக்க முடியும். we should have the criteria to meet that person. அதனால் Likewise, இங்கே நாம் பார்க்கிற வண்ணமாக தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், as we can see here, the one we can able to go and meet God, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், everyone should get saved. மீட்கப்பட வேண்டும், He should be getting redeemed. தேவ சமூகத்தில் போவதற்கான அதிகாரம் பெற வேண்டும். They should receive the authority to go to the presence of God. அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர், That redemption is given by, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் that authority is being given by. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்வதை பார்க்க முடியும். Apostle Peter is saying that one person's name is Jesus Christ our Lord. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் கட்டளையிடப்படவில்லை. And it is also saying through His name which we may have salvation. உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வம் என்கிற நாமங்கள் உண்டு. There may be millions of God's name out in this world. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மனிதனுக்கு மீட்பை கொடுக்க முடியும். But a man should be getting saved is only through Jesus Christ. ஒரு மனிதன் தன் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக பலி செலுத்துகிறான். A man is being sacrificing for his sins, an animal. பாவ பலியாக அநேக காரியங்களை பலி செலுத்துவதை பார்க்க முடியும். We can able to see a man is sacrificing many things for his sins. ஆனால் இந்த உலகத்தில் But in this world, யாரும் செய்யக்கூடாத காரியத்தை no one has ever done like. மனிதனுக்காக மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்தார். Jesus came down as a man who sacrificed his own life for the human being. அவர் பலியானபடினால்தான், Since he has been sacrificed his own life, அவர் மரித்தபடினால்தான், after he died,
அவர் மூன்றாவது உயிரோடு கூட எழுந்தபடினால்தான் After he resurrected on the third day, அவர் நாமம்தான் ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. his name is only given for salvation. வேறு எந்த நாமத்தினாலும் எந்த மனிதனையும் மீட்க முடியாது. No other name is given to save a man. ஆத்துமாவுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. No one can able to save the soul. தேவனுடைய சமூகமாகிய பரலோகத்துக்கு செல்ல முடியாது. No one can able to go to the presence of God in heaven. அவர் நாமம்தான், His name only. இயேசுவின் நாமம்தான். His name is Jesus. அந்த நாமத்தை அறிவதே உலகத்தில் சிறப்பான ஒரு காரியமாய் இருக்கிறது. The great thing is to know that name, Jesus Christ, is the greatest blessing. அந்த சிறப்பை நமக்கு கொடுத்தபடியினாலே God has given this experience. தாவீது என்கிற மனுஷன் சொல்கிறார், King David is saying, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, I received a good treasure from a place. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி I have a complete freedom, he says. நமக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. We have a special thing. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சிறப்பு, We have been saved by him. மீட்கப்பட்ட ஒரு சிறப்பு, We have been redeemed by him. அவரோடு இணைந்து வாழக்கூடிய சிறப்பை தேவன் We கொடுத்திருக்கிறார். have been united with Christ. God அதை has நினைத்து given. தேவனை ஸ்தோத்திரிப்போம். Think about that and thank God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த உலகத்தில் in this world, கோடிக்கணக்கான நாமம் இருந்தாலும் there may be millions of names. உம்முடைய நாமமே ரட்சிப்பு அடைவதற்கான அதிகாரம் பெற்றுள்ள நாமமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். But your name has given the authority to அந்த get saved. நாமத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். In that name we have been saved. அந்த நாமத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். In that name we have been protected. உம் நாமத்தின் மூலமாக பரலோகத்துக்கு போக வேண்டிய அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். We received authority in the name to go to the heavens. உம் ரத்தத்தினால் எங்களை மீட்டபடினால் ஸ்தோத்திரம். Thank you for redeeming by your blood. இந்த உலகத்தில் பாவத்திற்காக ரத்தத்தை ஆண்டவரே பானபலியாக செலுத்துவதை பார்க்க முடியும். We may see in this world people shed their blood for many things. மிருக ரத்தத்தை ஆண்டவரே பலியாய் செலுத்துவார்கள். They sacrifice animals' blood. ஆனால் நீரோ எங்களுக்கு பலியானபடியினாலே But you sacrifice your own life. நாங்கள் விசேஷமான ஜனங்கள். We are a special people. எங்களுக்கு வேண்டிய சகல நன்மையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். Thank you for preparing all the good things. ரீபாலா சந்தரபல Thank you, Lord. அதை நடத்த போவதற்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for giving it in our hearts. ஆசீர்வதிப்பீராக. Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.